இவ்வளவு பெரிய ப்ரொசஸை நீங்க 2 நாள் செஞ்சிருக்கீங்க. இப்ப இங்க எங்களை பொறுத்த வரைக்கும் 1 மாசத்துல முடிய வேண்டிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் 1 வருஷம் போகுது. இது இப்ப ஃபண்டை தாண்டி இதுல நாங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன? இதை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு விளங்கிட்டேன். ஒழுங்குபடுத்துறதுக்குன்னா நாங்க டிசிப்ளின் இல்லை, எங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப இவங்க வந்தாங்கன்னா ஓன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒர்க் நான் இப்ப டிபார்ட்மெண்ட்ஸா நீங்க பாத்தீங்கன்னா ரீல் சார் இல்லைன்னா சரி வரலதானே, வரும்போது பார்த்து அப்படிலாம் இருக்க வேணாம். சுரேனுக்கும் சோருக்கு இவங்களுக்குலாம் வந்து சண்டை போய்கிட்டு இருக்கும். சார் நீங்க நீங்க ட்ரிம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ட்ரிம் பண்ணாதீங்கன்னா அவ சொல்றாரு இல்ல இல்ல, இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கும், நான் படம் பார்க்கும்போது எனக்கு லேக் இருக்கக்கூடாது, டிஏல பிரச்சனை வந்துருக்கும். அவங்க என்னன்னா அவங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து நாங்க எப்படியாவது நாங்க என்னோடது நான் கரெக்டா பண்ணணும்ன்றது இருக்கும். அங்க எங்கள்ட்ட இருக்கு இல்லன்னு இல்ல. எங்கள்ட்ட நான் என்ன காரணம்னா நாங்க எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுக்கோம். இப்ப அங்க மிக்சிங் இப்ப அங்க கூடலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல நடந்துருது. அதான் பிரச்சனை இன்னொன்று. இப்ப அங்க மிக்சிங்ன்ற ப்ராசஸே வந்து கம்மியா தான் இருக்குது. மியூசிக் ப்ரோலே மிக்ஸ் பண்ணிடுறார். எஸ்எஃப்எக்ஸ் ஒன்று கான்செப்டே அங்க இல்ல. நாங்க இன்னும் வந்து ஃப்ரீயா இருக்கிறதா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். கூடுதலா வந்து ஃபாலில இருக்கதே நாங்க யூஸ் பண்ணிக் கொள்றோம். டி எடிட்டரே டிஐ பண்ணிக் கொள்றார். சில டைம்ல கேமராமேனே டிஐ அது எடிட்டும் நடந்துருது. அதனால வந்து டிலே ஆகுது.